பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் சென்னையில் காலமாகியிருக்கிறார். சென்னையில் மாரடைப்பு ஏற்பட்டு இயக்குநர் பாக்யராஜ் காலமாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திரைப்பட இயக்குனர், நடிகர், பன்முக திரைக்கலைஞராக அறியப்பட்ட பாக்யராஜ் இன்று காலை நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அவருடைய உயிர் பிரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குருவாக அறியப்பட்ட பாரதி ராஜா இறந்து சில நாட்களுக்குள்ளாகவே அவரும் தற்பொழுது எதிர்பாராத விதமாக காலம் சென்றிருக்கிறார். அவருடைய இந்த இழப்புக்கு திரையுலகினர், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், அவரது திரைப்பட ரசிகர்கள் என பலரும் வேதனையும் வருத்தம் தெரிவித்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லேக் ஏரியாவுடைய பகுதிக்கு வருகை புரிந்து வருகிறார்கள். அந்த வகையில தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவருடன் திமுக முன்னணி தலைவர்கள் கே.என். நேரு, டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்டவர்களும் வருகை புரிந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறார். பாக்யராஜ் அவர்கள் திரை உலகத்தினுடைய பங்களிப்பு மட்டுமின்றி அரசியலிலும் பங்களித்திருக்கக்கூடியவர். குறிப்பாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருடன் எம்ஜிஆருடைய ரசிகராகவும் அவருடைய சீடனாகவும் தன்னை திரைப்படங்களிலும் அடையாளப்படுத்திக் கொண்டவர் பாக்யராஜ். அப்படியான பாக்யராஜை தனது அரசியல் வாரிசு என்று எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டதாகலாம் வரலாறு சொல்லக்கூடிய சூழல்ல அவர் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் பேரில் ஒரு அமைப்பையும் கட்டி வைத்திருந்தவர். அப்படியான சூழலில் அதுக்கு பிறகாக அவர் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் புரிந்திருந்தார். எம்ஜிஆர் மறைவு புரிந்திருந்தார். திரைப்படங்களை பொறுத்தவரையிலும் அவர் ஆற்றிருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது தமிழ் திரையுலகத்தினுடைய அந்த காட்சி அமைப்புகளை மிக தீவிரமாகவும் உன்னிப்பாகவும் ரசிக்கக்கூடிய வகையில மாற்றக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகளை உருவாக்கக்கூடியதில் ஒரு மிக சிறந்தவராக அறியப்பட்டவர். ரைட்டர் என்று சொன்னாலே பாக்யராஜ் என்று சொல்லும் அளவுக்கு தமிழ் சினிமாவில் புகழ்பெற்றவர் பாக்யராஜ். அவர் இன்று காலையில வழக்கம் போல நடைபெற்று சென்றதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக கோவாவில் நடைபெற்ற நடிகை குஷ்பு அவருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அங்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு அளவலாகக்கூடிய உறவாடக்கூடிய அந்த காட்சிகளாம் சமூக வலைதளங்களோடு வெளியாகிறது பார்த்திருந்தோம். அந்த சூழல்ல அதற்கு பிறகாக சென்னை தன்னுடைய வீட்டுக்கு திரும்பியிருந்தவர் வழக்கம் போல தனது காலை நடைபயிற்சியை இன்றைய தினம் மேற்கொண்டதாக சொல்லப்பட்டது. அதிலும் குறிப்பாக இன்று காலை இந்த லேக் வியூ பகுதிகளில் அவரும் அவருடைய மனைவியாராக இருக்கக்கூடிய நடிகர் பூர்ணிமா அவர்களும் ஒன்றாக இணைந்துதான் நடைபயிற்சிக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இருவரும் ஒன்றாக நடந்து நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த பொழுது தனக்கு நெஞ்சு வலிப்பதாக பாக்யராஜ் அவர்கள் பூர்ணிமாவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அவர் கொண்டு சென்ற நிலையில அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக எந்த ஒரு நோய்வாயும் இல்லாமல் நடைபெற்று சென்று கொண்டிருந்தவருக்கு திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அகால மரணம் என்பது திரையுலகினரை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் வசிக்கக்கூடிய இந்த லேக் வியூ பகுதிகளில் அவர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் அருகில் இருக்கக்கூடியவர்களும் காலை நேரங்களில் வாக்கிங் செல்வது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அவர்கள் செல்லும் பொழுது திரைப்படத்தினுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் செல்லும் பொழுது ஒன்றாக பார்த்து பழகக்கூடிய அந்த வாய்ப்புகளை பெற்றாக இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. அப்படியான சூழலில் அவர்கள் இன்று நடைபெற்று சென்றிருந்த பொழுது காலையில் நன்றாக நடைபெற்று சென்று கொண்டிருந்தவர் எஸ்ஜேடியுடைய டென்னிஸ் இருக்கக்கூடிய பகுதி வாசல்ல அவர் நடைபயிற்சி நிறுத்திவிட்டு காத்திருந்ததாக கூறுகின்றனர். அதே நேரத்தில் அவர் எதற்காக நடைபயிற்சி மேற்கொள்ளாமல் நின்று இருந்தார் என்ற தகவல் தெரியாதனால் அவர் காருக்காக காத்திருக்கிறார் என்பது மட்டும் அறிந்து கொண்டு கடந்து சென்றதாக அவருடன் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் இந்த பகுதிவாசிகள் சொல்வதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அவர் இன்று மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதுக்கு பிறகாக ஊடகங்கள் வெளியான அவருடைய மறைவு செய்தியை அறிந்துதான் அவருக்கு இந்த போன்ற நெஞ்சுவலி ஏற்பட்டு இந்த நிலை ஏற்பட்டதாக அறிந்து கொண்டோம் என்று அருகில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் சொல்லக்கூடியதும் கேட்க முடிகிறது. அதுவும் அவர்களுக்கு இன்னும் பாக்யராஜ் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற நினைவுதான் எங்களுடன் மேலோங்கி இருக்கிறது. அவர் எந்த இடத்திலும் அவர் இறந்ததாக எங்களுக்கு எந்த ஒரு மனநிலையும் ஏற்பட முடியவில்லை. அப்படியான ஒரு தாக்கத்திற்கு எங்களை விட்டு சென்றிருக்கிறார் என்ற ஒரு மனமுடைந்த வார்த்தைகளால் அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. மேலும் பொதுமக்கள், தொண்டர்கள், அதே போன்று பாக்யராஜனுடைய திரைப்பட ரசிகர்கள், திரையுலகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதிக்கு வருகை புரிந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. அதே போன்று திரை பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஆனால் பாக்யராஜருடைய ஆஸ்தான சீடராக அறியப்படக்கூடிய திரைப்பட இயக்குனர் பார்த்திபனும் காலையிலிருந்து இந்த கண்ணீர் மல்க அனைத்து வேலைகளையும் செய்கிறார். அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, அழுந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
அவர் மேற்கொண்டவாறே இருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள். நடிகர் பிரபு, அவருடைய மகன் நடிகர் விக்ரம் பிரபு, அவருடைய குடும்பத்தினர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் அஞ்சலி தொடர்ந்து தற்பொழுது ஏசி சண்முகம் அவர்கள் அஞ்சலி செலுத்த வருகை புரிந்திருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொருவராக திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டவர்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த காட்சியை பார்க்க முடிகிறது. மேலும் பாக்யராஜ் அவருடைய உடல் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த நேரத்துல அவருடைய உடனுடனே நடிகை ராதிகா அவர்கள் வந்திருந்தார். அந்த ஆம்புலன்ஸ்ல அவர் வந்திருந்த காட்சியை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு திரை நட்சத்திரங்களாக இருந்தாலும் ஒன்றுபட்ட குடும்பம் போல அவர்கள் செயல்பட்ட அந்த காட்சிகள்ல அவர்கள் வந்திருந்த அந்த காட்சிகளும், அதே நேரத்தில் அவருடைய வேதனையை அவர் வெளிப்படுத்தும் போது அவருடைய கண்கள் அந்த நீர் ததும்ப ததும்ப அவர்கள் பேசி அந்த காட்சியும் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு அவருடன் நெருக்கமாக கடந்த 2 தினங்கள் முன்பாக ஒரு திருமண நிகழ்வில் அளவலாவிய உறவினர்கள், நண்பர்கள் இன்று காலை திடீரென இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது என்பதை அறிந்ததும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனதுடன் அவர்கள் அழுந்தபடியே அவருடைய இறுதி அஞ்சலிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அவர்கள் ஏற்பாடுகளும் செய்யக்கூடிய அந்த காட்சியில பார்க்க முடிகிறது. திரைப்பட இயக்குனர் அமீர், அதே போன்று கருப்பு அணியப்பன் உள்ளிட்டவரும் தற்பொழுது அஞ்சலி செலுத்த வருகை வந்திருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொருவராக அஞ்சலி செலுத்த வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாளை தினம் பிற்பகல் 1:30 மணிக்கு பிறகாக பாக்யராஜ் அவருடைய பூத உடல் இறுதி மரியாதை, இறுதி ஊர்வலத்துடன் சென்று பெசநகர் இருக்கக்கூடிய மின் மயானத்துல தகனம் செய்யப்பட இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்று காலையில திரையுலகினருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு செய்தி என்பது அனைவருடைய காதுகளுக்கும் எட்டியிருக்கிறது. மேலும் இவருடைய இறுதி அஞ்சலிக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் ஆங்காங்கே இல்லங்களிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியும் கூட தற்பொழுது வெளியாகி வருகிறது. தொடர்ந்து திரைப்படம் மூலமாக மக்கள் மனதிற்கு சென்ற பாக்யராஜுடைய திரைப்பயணம் என்பது 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதிராஜாவுடைய முதல் படமான 16 வயது நிலையில உதவியாளராக அவருடைய திரை வாழ்க்கையை துவங்கினார் என்ற ஒரு அடையாளத்திலிருந்து அவருடைய திரைப்பயணம் தொடங்குகிறது. பின்பு பாரதிராஜாவுடைய 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல உதவி இயக்குநராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருந்தார். பாரதிராஜாவுடைய 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்துல 2 காட்சிகள்ல நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடம் பாக்யராஜ் நடித்திருந்தார். இப்படத்திற்கு வசனமும் பாக்யராஜ் அவர்கள் தான் எழுதியிருந்தார். அதே போன்று அவர் அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்துல பாரதிராஜா பாக்யராஜை வசனகர்த்தாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்திருந்தார். கதாநாயகனாக அறிமுகமானது பிறகாக தமிழ் திரையுலகில் ஒரு இயக்குனர் நடிகராக முடியும், நடிகர் பல்வகையிலான திரைக்கலைகளில் பங்காற்றிட முடியும் என்பதை மேலும் பறைசாற்றக்கூடிய மற்றொரு திரைக்கலைஞராகவும், அது வெற்றிகரமான ஒரு திரைக்கலைஞராகவும் பாக்யராஜ் அறியப்பட்டார். குடும்ப சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அளவுல குடும்பத்தில் நடக்கக்கூடிய கதைகளை மையமாக வைத்து திரைப்படங்களை எடுத்து மக்கள் மத்தியில நீங்காத புகழ் பெற்ற பாக்யராஜ் இன்று அவருடைய இறுதி பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். தனது அடுத்த படத்துக்கு அதுக்கு பிறகாக ஒரு இயக்குநராக தனது முதல் படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவரில்லாத சித்திரங்கள் 1979 வெளியான அந்த படம். இடைக்காலத்தில் அவர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்தில் வில்லன் வேடம் பெற்று தனது முதல் பதிவு செய்திருந்தார். அதேபோல் முதல் படத்துல கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்யராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது அனைவரும் திரைரசிகர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதே போன்று சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கியவர் பாக்யராஜ். அஸ்வினி இணைந்து நடித்த அந்த படத்துல அவர் வாய்ப்பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்கள் மனங்களை கவர்ந்தது. இதுபோல் ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய படமாகவும் சிந்திக்கக்கூடிய படமாகவும் அதே போன்று திகில் ஊட்டக்கூடிய காட்சிகளையும் சுவாரஸ்யமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர். சாதாரண கதை அமைப்பாக இருந்தாலும் திரைப்படத்துல அந்த காட்சி அமைப்புகள்ல குறிப்பாக ஸ்கிரீன் பிளேல சொல்லக்கூடிய அந்த திரைக்கதையாக அதை மாற்றுவதில் கை தேர்ந்தவர். எந்த ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக திரையில் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஸ்கிரீன் பிளே ரைட்டர் என தமிழ் திரையுலகில் இன்றளவும் புகழப்படக்கூடியவர் பாக்யராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.